இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான முள்ளங்கி தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்காது. இது மாதிரி தொகையல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது இது முள்ளங்கி தொகையல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, ஒரு தக்காளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்து சேர்க்காமல் அரைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த மிக்சியில் தண்ணி சேர்த்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முள்ளங்கி தொகையல் வந்து ரெடி. இதை சூடான ரைஸ் கூட அப்படி இல்லைனா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். See you.